ஒரு நாள் ஒரு துறவியை சந்திக்க ஒரு 4 நண்பர்கள் வந்திருந்தாங்க. அந்த 4 நண்பர்களும் சுவாமிஜி கிட்ட கேட்டாங்களாம். சுவாமிஜி நியாயம்னா என்ன, அநியாயம்னா என்னன்னு கேட்டாங்களாம். அதுக்கு அந்த சுவாமிஜி சொன்னாராம், நியாயம் அநியாயமா அப்படின்னா என்னன்னு தெரியலையேப்பா அப்படின்னு சொன்னாராம். சொன்னோடனே அந்த நண்பர்கள், அது எப்படி உங்களுக்கு தெரியாம இருக்கும், கண்டிப்பா நீங்க எங்களுக்கு இன்னைக்கு எது நியாயம் எது அநியாயம்னு விளக்கம் கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த சுவாமிஜி சொன்னாராம், அப்போ ஓகே, அப்ப நீங்க 4 பேரும் என்கிட்ட ஒரு புஷ்பக விமானம் இருக்கு, அந்த புஷ்பக விமானத்துல நீங்க என் கூட வாங்க அப்படின்னு சொன்னாராம். அதே மாதிரி அந்த 4 நண்பர்களும் அந்த சுவாமிஜி கூட புஷ்பக விமானத்துல ஏறி போனாங்களாம். பறந்துட்டு இருக்கப்ப அங்க ஒரு காட்சி தெரியுது. என்ன காட்சி அப்படின்னா, ஒரு புலி அப்பதான் குட்டி போட்டு ரொம்ப பசியோட இருக்குது. அதே மாதிரியே இன்னொரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மான் குட்டி போட்டு அதுவும் பசியோட இருக்கு. மான் புல்ல தேடி வர ஆரம்பிக்குது, புலி ஏதாவது விலங்க வேட்டையாடலான்னு வர ஆரம்பிக்குது. அப்படி பசியோட வர புலி கண்ணுல இந்த மான் குட்டி பட்டுறது, புலி இந்த மான் குட்டிய வேட்டையாடிடுது. இப்ப சுவாமிஜி கேட்டாராம், இதுல புலி பண்ணது நியாயமா அநியாயமா அப்படின்னு கேட்டாராம். உடனே அந்த 4 நண்பர்கள்ல முதல் நண்பர் சொன்னாராம், கண்டிப்பா இது நியாயம்தான். ஏன்னா புலி பசியோட இருக்கும் இல்லையா, அது உணவுக்கு வேற என்ன பண்ணும், அதனால அது இந்த மானை வேட்டையாடினது நியாயமான விஷயம் தான், புலி செஞ்சது நியாயம்தான் அப்படின்னு சொன்னாராம். சொன்ன உடனே அந்த புஷ்பக விமானம் சாரி தவறான பதில் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கீழே தள்ளி விட்டுருச்சான். அடுத்து 2வது நபர் கிட்ட கேட்டாரா சுவாமிஜி, நீ என்னப்பா சொல்ற அப்படின்னு கேட்டாராம். கேட்ட உடனே அந்த நபர் சொன்னாராம், ஐயோ அது எப்படி, என்னதான் பசியோட இருந்தாலும் அந்த மானை அதை வேட்டையாடிக்க கூடாது இல்லையா, ஏன்னா அந்த மானை வேட்டையாடினது மூலமா அம்மா மட்டும் இல்ல அதோட குட்டிங்களும் இறந்துருச்சு. சோ இந்த புலி பண்ணது கண்டிப்பா அநியாயம் தான் அப்படின்னு சொன்னாங்களாம். சொன்ன உடனே புஷ்பகானம் இதுவும் தவறான பதில் தான் அப்படின்னு சொல்லி அந்த நபரை புஷ்பக விமானத்துல இருந்து கீழே தள்ளி விட்டுருச்சான். இப்ப 3வது நபர், அவர் என்ன புத்திசாலித்தனமா யோசிச்சு பதில் சொன்னார் அப்படின்னா, புலி பண்ணதை நியாயம்னு சொல்ல முடியாது அநியாயம்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னாராம். சொன்ன உடனே புஷ்பகானம் ஐ எம் சாரி இது ரொம்ப தவறான பதில் அப்படின்னு சொல்லி அவரையும் கீழே தள்ளி விட்டுருச்சான். அடுத்து 4வது நபர் சுவாமிஜி கேட்கிறாரு, நீ என்னப்பா சொல்ற, புலி பண்ணது நியாயமா அநியாயமான்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த நபர் சொன்னாராம், எனக்கு தெரியலையே சாமி, நியாயமா அநியாயமா எனக்கு தெரியலையே அப்படின்னாராம். இப்ப அந்த புஷ்பக விமானம் சொல்லிச்சான், சரியான பதில் அப்படின்னு சொல்லிச்சான். சொன்ன உடனே சுவாமி சொன்னாராம், எஸ், நியாயம் அநியாயம் எதுன்னு நமக்கு தெரியாது, அதுதான் விடை அப்படின்னு சொன்னாராம். இந்த கதையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளை சுத்தி இருக்கிற நபர்கள் எல்லாரும் பண்ற எல்லா விஷயத்துக்கும் அவங்க ஒரு நியாயம் வச்சிருப்பாங்க. நம்ம கண்ணுக்கு அது அநியாயமா படலாம், பட் அவங்க சூழ்நிலை அவங்களுக்கு என்ன தேவைன்றத கண்ணோட்டத்தோட பார்த்தோம் அப்படின்னா அது கண்டிப்பா நியாயமா தான் இருக்கும். சோ நம்ம கண்ணோட்டத்தோட மட்டும் பார்த்துட்டு இது சரி இது தப்பு அப்படின்னு முடிவெடுக்கிறதுக்கு பதிலா அவங்க கண்ணோட்டத்தின்படி அது சரியா கூட இருக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டீங்க அப்படின்னா சுத்தி இருக்கிற மனிதர்கள் செய்யற எந்த செயலும் உங்களோட மனசை பாதிக்காது. நன்றி, சந்திப்போம்.